ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. நான் உங்களுக்கு டிடி. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் சம் மணி பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இது வந்து 13ஆந்தேதியிலேருந்து 22ஆந்தேதி இருக்க போகுது. சரி, இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு இந்த ஈவெண்ட்டில் வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை வந்து என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்குள்ள லிமிட் தான். இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக பிரிண்ட் பண்ணி அந்த பணத்தை பூஸ்டப் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம மணி ஏறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த ஈவெண்ட் எப்படி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஓகே, இதுக்கு வெளியே வந்தீங்கன்னா 10 நாள் இந்த இது இருக்க போகுது. ஓகேங்களா, அந்த சைடில் ஒரு பொம்மை மாதிரி போட்டிருக்கான், மணி ஹிஸ்ட்ரி லோகோ. அது 10 நாள் தான் இருக்க போகுது. அதை கிளிக் பண்ண உள்ளே போகும். இதை பார்த்தீங்கன்னா என்னங்க கொடுத்துருக்காங்க, டெய்லி மிஷின்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பூஸ்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெய்லி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் கேம் ப்ளே பண்ணுற மூலமாக அதை மணி வந்து இன்னும் கொஞ்சம் பிரிண்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், ஸ்பீடு அதிகமாகும். இல்லை நீங்கள் பூஸ்டப் பண்ணுற மூலமாக அதுக்கு ஒரு ஃபியூல் இருக்குது. அந்த ஃபியூலை நீங்கள் எடுத்தீங்கன்னா பூஸ்டப் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்து லாகின் வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து மணி வந்து லாகின் கொஞ்சம் மணி வந்து கொடுத்துருப்பாங்க பிரிண்ட் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு எவ்வளோ வச்சுட்டீங்களோ அது ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆகி பிரிண்டிங் ஆகிட்டே இருக்குது. ஒரு மணியாக பிரிண்டிங் ஆகிட்டே இருக்குது, 1 2ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து 4000 இருக்குது. ஸோ 4000 பிரிண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்குள்ளே நிறைய இதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது ஆப்ஷனை கொடுக்கணும். அதாவது இன்றைக்குள்ளே நம்ம அதிக பிரிண்டிங்கை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நாளைக்குள்ளே அந்த பணம் வந்து பிரிண்டிங் ஆகி நமக்கு டோட்டலாக வந்து காட்டும். ஓகே, நீங்கள் ஒன்று கேம் ப்ளே பண்ணி கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பூஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த ஃபியூல் இது வந்து எங்கே இருக்குன்னா கேமில் ரேண்டமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஃபியூல் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மூலமாக அந்த ஃபியூல் நீங்கள் மொத்தம் எடுத்த பிறகு நீங்கள் இதில் வந்து அந்த ஆக்சிடென்ட்லியா அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக அந்த மணி வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி பிரிண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், ஸ்பீடப் ஆகும். ஸோ சீக்கிரமாக பிரிண்டிங் ஆகிடும். 1 மணி நேரத்துக்கு வந்து இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணால் நீங்கள் அவ்வளோ ஸ்பீடப் பண்ணணும். இது நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு நீங்கள் இது அசிஸ்ட் பண்ணுற மூலமாக வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று தெரிஞ்ச ஃப்ரெண்டை வந்து நீங்கள் அசிஸ்ட் கொடுத்துடணும். நீங்கள் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி அவங்களுக்கு போயிடும். இந்த இடத்துல போய் பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க கிளிக் பண்ணுற மூலம் உங்களுக்கு மணி வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படியும் பண்ணலாம். இது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் லிமிட்டு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து 5 பேர் தான் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச வாட்டே பண்ணி விட்ருங்க. அவங்க இதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து காட்டும். ஆட்டோமேட்டிக் அவங்க கிளிக் பண்ணுற மூலம் நமக்கு வந்து மணி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே, நான் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து எங்கே இருக்கும் பார்த்தா அந்த நடுவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது வந்து காட்டும் சொல்லி அந்த நடு சென்டருக்கு பார்த்து அந்த இடத்துல வந்து காட்டும். அவங்க கிளிக் பண்ணுற மூலமாக வந்து நம்ம யார் நமக்கு பண்ணியிருக்கா அதை வந்து ஈஸியாக வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து அவ்வளோதான் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு எவ்வளோக்களோ நீங்கள் பிரிண்ட் பண்ணி மணியை வந்து இந்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்களோ பிரிண்டிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு மணி உங்களுக்கு ஏறும். உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் திறமை பொறுத்து தான். நீங்கள் எந்த அளவுக்கு பிரிண்டிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மணி வந்து ஸ்பீடாக பூஸ்டப் ஆகி 1 மணி நேரத்துக்கு கன்வெர்ட் ஆகி ஏறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நீங்கள் நைட்டு 12 மணிக்குள்ளே அது அந்த பிரிண்டிங் வந்து 0 ஆயிரும். பணம் வந்து ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து நீங்கள் திரும்ப பூசா பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் டெய்லி வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரியும் அந்த ஃபியூல் எடுக்கிற மாதிரியும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பரவாயில்ல, நல்ல ஒன்று சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்டு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வந்து அந்த மணி வந்து கன்வெர்ட் ஆகி நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அதாவது 2 லட்சத்துக்கு நீங்கள் 2 லட்சம் மணி வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்டு ஒன்று கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கோல்டு ராயல் வவுச்சர் 1, அடுத்து வெப்பன் ராய் வவுச்சர் வந்து 4 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 6 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்போர்ட் கொடுக்குறாங்க. அது வந்து எஃபெக்ட் இருக்கு என்னன்னு தெரியல. ஸோ வந்த பிறகு தான் தெரியும். அதுக்கடுத்து 8 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் மணி ஹிஸ்ட் பேக் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 லட்சத்துக்கா அதோ 1 லட்சத்துக்கு சரியாக தெரியல, எம்பிட்டோ போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க, 3 டைமண்ட் ஆயில் வவுச்சர் கொடுக்குறாங்க. அது லிமிட்டட் தான், மொத்த நாளைக்கு கூட தான் ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட் வந்து இப்படி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரியோ, ஸோ அந்த ஃபியூல் வந்து எடுக்கிற மாதிரியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து 5 பேர் வந்து நீங்கள் அந்த அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஸோ பரவாயில்ல, ஏதோ விட்டுருக்கானுங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டா இல்லாதவங்க இந்த பேண்டா எடுக்கிறது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லும். ஸோ அந்த பேண்டா ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இது வந்து 20ஆம் தேதிக்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இது 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி இருக்க போகுது. 3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த டோக்கன் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் கிளாஸ் கோடில் நீங்கள் கிளாஸுக்கு ரேங்க் மேட்ச் இந்த மேட்சாக போனீங்கன்னா டெத் பாக்ஸில் எனிமியோட டெத் பாக்ஸில் வந்து இந்த அமௌண்ட் இருக்கும். நீங்கள் இந்த அமௌண்ட்டை இப்போதைக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் கேம் ப்ளே பண்ணி பாருங்கள், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் இப்போயே நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்துன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிட்டி பெட்டு வந்து இருந்தால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கின்னு நம்மகிட்ட பெட்டு இல்லை, ஸ்கின்னு இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேராஷூட் வேறு இருக்குது.
ஸோ இந்த பேண்டா ஸ்கின்னு இந்த பேண்டா இல்லாதவங்களுக்கு உண்மையிலே நல்ல வாய்ப்பு. ஸோ பேண்டா மிஸ் பண்ணிடாதீங்க. பேண்டா பெட்டு பவர் வந்து உங்களுக்கே தெரியும். ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், 10 ஹெச்பி கொடுக்கும். ஸோ உண்மையிலே நல்ல ஈவெண்ட் தான். நீங்கள் முடிஞ்ச அளவு இப்போதைக்கு நீங்கள் கேம் ப்ளே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து அன்லாக் ஆயிடுச்சு, இந்த லாகின் ரிவார்டா. ஸோ இந்த கன்னுக்கு வந்து என்ன பவர்னு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வேறு எதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது? ஓகே, இந்த இந்த ஜே கேரக்டர் பண்டில் வந்து அன்லாக் ஆயிடுச்சு காய். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மேகசின் வந்து நிறைய எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துருந்தீங்கன்னா இப்போ வந்து இது எடுத்து வச்சுக்கோங்க. கேரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பசில்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கேரக்டர் கிடைக்கும். அது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம சொன்ன மாதிரி தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஈஸியாக ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, பண்டில் சூப்பராக தான் இருக்குது. ஸோ கேரக்டரும் பவர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டான பவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி தான் அந்த சுடுறப்ப அந்த புல்லட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குது. நல்லா தான் இருக்குது பவர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் மேகசின்லாம் எடுத்திங்கன்னா இந்த ஃப்ரேக்மெண்ட்லாம் எப்படி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு வந்து நம்ம லெவலை வந்து அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. இந்த கன்று வந்து நமக்கு வந்து பர்மனெண்ட் கிடைக்க போகுதுக்கா. ஸோ இன்னிலேருந்து லாகிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்று வந்து பவர் என்னான்னு பார்த்துடலாம். இந்த கண்ணுக்கு பவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெப்பன் டைலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, கடைசியாக பார்த்தது கடைசி இந்த மாதம் எண்டில் தான் இந்த கன்று வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்கிது. 27 டேஸ் லாகின். ஸோ ஓகே, பார்த்துடலாம். இந்த 2 கன்னுக்கு பவர் என்னான்னு பார்த்துடலாம் கைஸ். ஓகே, கலெக்ஷன்ஸில் போய் பார்ப்போம் அது கன்று எப்படி இருக்கும். ஸோ ஓகே, M4A1 பார்த்தீங்கன்னா எப்போ அக்யூரசி மட்டும் தான் டபுள் கொடுத்துருக்காங்க. உண்மையில் இது வந்து ஒரு வெத்து போன கன்று தான். அந்த கன்று வந்து வேஸ்ட்டு தான். ஸோ ஓகே, இந்த கன்று பார்க்கலாம். இந்த கன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்மர் ப்ரெடிடேஷன். ஓகே, இது வந்து நல்ல கன்று தாங்க. ஸோ ஆர்மர் ப்ரெடிடேஷன் என்ன உங்களுக்கே தெரியும். அதாவது வெஸ்ட்டுக்குள்ளே போய் ஊடுருவி போய் அடிக்கிறது. ஓகேங்களா, உண்மையில நல்ல கன்று தான். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்மர் ப்ரெடிடேஷன் அந்த வெஸ்ட்டு நம்ம போட்டிருந்தாலும் லெவல் 3 வெஸ்ட்டு போட்டிருந்தாலும் வெஸ்ட்டை வந்து பூந்து போய் டேமேஜ் கொடுக்குறது அந்த கன்னோட பவர். ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த கன்று பவர். ஸோ உண்மையிலே லாகினில் பரவாயில்ல, ஓரளவு ஃப்ரீயாக கொடுக்குறது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டு ஸ்கின்னு நம்மகிட்ட நிறைய பெட்டு ஸ்கின் இருக்குது. பார்த்தா நமக்கு பெட்டு தான் இல்லை. சரி, ஓகே, பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது இந்த பெட்டு கிட்டி. ஸோ ஓகே கைஸ், ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அந்த பிரிண்டிங் வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எடுத்து வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒருத்தர் அந்த ஈவெண்ட்டுக்கு வேறு ஏதாவது கொடுப்பாங்கன்னு பரவாயில்ல. அந்த வவுச்சர் அப்புறம் அந்த பேக் சர்ஃபோர்டு கொடுக்குறாங்க. சர்ஃபோர்டு வந்து ஸ்கின் இருக்குன்னு தெரியல, எஃபெக்ட் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Hurry, baby.